Method of valuation of goodwill, the calculations part of goodwill is going to be discussed here. Goodwill எப்படி calculate பண்ணலாம்னா average profit methodல ரெண்டு இருக்கு. Simple average profit, weighted average profit. Super profit methodல மூணு இருக்கு. Purchase of super profit, annuity method and capitalization method. So these are the three methods. So overall 5 methods we have. We'll start with the simple average profit. Simple average profit ரொம்ப simple. நீங்க average profit கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா, is multiplied with the number of years of purchase. Number of years of purchase. Average profit அப்படிங்கிறது என்னன்னா total profit divided by number of years. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அது லாஜிக் என்னன்னு சொல்லிடுறேன். இல்லஸ்ட்ரேஷன் 1 பாருங்க. 2014ல 4000, 2015ல 3000, 16ல 5000, 17ல 4500, 18ல வந்து 3500. Value the goodwill at 3 years purchase of 5 years average profit னு சொல்லி இருக்காங்க. அப்படினா என்ன அர்த்தம்னா 2014, 15, 16, 17, 18 year profit எவ்வளவு அப்படினு சொன்னாக்க 4000, 3000, 5000, 4500 and 3500. ஏன் பிசினஸ் சேல் பண்ணும்போது இருக்கிற எல்லா அசெட்ஸுக்கும் ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். குட்வில்லுக்கு ஒரு வேல்யூ அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்லுவான், குட்வில்லுக்கு என்ன சார் வேல்யூ கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க லாஸ்ட் இயர்ல இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க. லாஸ்ட் இயர்ல நமக்கு இந்த மாதிரி பணம் வந்திருக்குங்க, இதே தாங்க அடுத்த வருஷம் வரும்ன்றோம். அப்ப 3 4 4500 தெரியலையே, டேக் தி ஆவரேஜ் ஆஃப் தட். அப்ப இதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா 4000 plus 3000 plus 5000 plus 4500 plus 3500, 8 and 20,000 rupees வருது. So we get 20,000 rupees. 5 years 20,000 rupees per year க்கு. அப்ப divided by 4 போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு per year க்கு? Almost divided by 5, sorry 5 years. 5 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 4000. And an average 4000 last 5 yearsல வந்திருக்குங்க. ஓகே, இது மாதிரி இன்னும் எத்தனை வருஷம் வரும் சார்? நாங்க ரெபுடேஷன் பில் பண்ணி வச்சிருக்கிறோம். நீங்க சரியா பண்ணலனாலும் நாங்க பில் பண்ண ரெபுடேஷன்ஸ்னால கட்டாயமா நம்ம ப்ராடக்ட் சேல் ஆகும் சார். இந்த பிராண்ட் இருந்தாலே போகும். ப்ரீவியஸ் லெக்சர்ல நான் இன்ட்ரோ கொடுக்கும்போது சொன்னேன், 5 years ஒரு கம்பெனியில் நான் ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு முறை சரியில்லைனாலும் நான் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டேன். ஒரு முறை தான் சரியில்லை, ஐ கேன் கண்டினியூ த நெக்ஸ்ட் டைம்னு நான் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஐ ஹோப் யூ குட் அண்டர்ஸ்டாண்ட். ஐ ஹேவ் த சாய்ஸ் டு கோ தேர் அகெயின் பிகாஸ் தே ஹவ் பில்ட் த ரெபுடேஷன். அது மாதிரி இந்த கம்பெனிக்காரன் சொல்லுவான், 5 years ரேப்போ பில் பண்ணியிருக்கிறோம், என் ப்ராடக்ட் சரியில்லைனாலும் சரி கஸ்டமர் திரும்ப வாங்குவோம், நீங்க என் பிராண்டை வச்சு நீங்க சேல் பண்ணீங்கன்னா என் பிராண்டுக்கே உங்க ப்ராடக்ட் சேல் ஆகுங்க. அப்படி சேல் என்ன ப்ராஃபிட் வரும்? லாஸ்ட் இயர்ல பாருங்க இந்த மாதிரி வந்திருக்கு, 4000 ஆவரேஜ் வந்திருக்கா இல்லையா? ஃபைனல் எக்ஸாம், மெயின் எக்ஸாம்ல உங்களுக்கு எவ்வளவு மார்க் வரும்னு சொன்னால் மிட் டர்ம், ஹாஃப் இயர்லி, ப்ரீ ஃபைனல், இதுல எல்லாம் என்ன மார்க் வருதோ அந்த மார்க் அதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி வரும், அவ்வளவுதானே, முன்னப்பின வரும், அவ்வளவுதானே. அது மாதிரி அடுத்த வருஷம் எவ்வளவு வரும்? ப்ரிடிக்ஷன். அடுத்த வருஷம் எவ்வளவு வரும்னா இந்த வருஷத்துடைய ஆவரேஜ் 4000 வரும் சார், கொஞ்சம் முன்னப்பின வரும், 4000 வரும் சார். ஓகே, எத்தனை வருஷம் வரும்? ஆள் மாறியாச்சு. நான் பில் பண்ண ரேப்போ, ஏன் ரேப்போனால பிசினஸ் போகணும்னு சொல்லி உங்கள்ட்ட வித்தேன். ஆள் மாறியாச்சு, புது ஆள் உட்கார்ந்து இருக்கிறார், அவர் சேல் பண்றார், கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போறார், நல்லா இல்லை. அவர் என்ன நினைக்கிறார், இந்த பிராண்ட் நல்லா தானே இருக்கும், இந்த மாதிரி சரியில்லைன்னா பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம், திரும்ப வாங்குவார். ஒரு 2-3 முறை சரியில்லைன்னா அவன் என்ன சொல்லுவான், அந்த ப்ராடக்ட் அப்ப இருந்த மாதிரி பிராண்ட் இல்லையா அப்படின்னு அவன் ஸ்டாப் பண்ணுவான். ஸோ நான் கட்டி காப்பாத்தின அந்த இமேஜ் ஒரு 3 or 4 அட்டெம்ப்ட்ஸ் வந்து வேல்யூ கொடுக்கும். அந்த 3 or 4 அட்டெம்ப்ட்ஸ்னா 3 or 4 இயர்ஸ்னு சொல்லுவோம். எத்தனை வருஷத்துக்கு என்னுடைய ரேப்போ ரெபுடேஷன்ஸ் மெயின்டைன் ஆகுமோ அத்தனை வருஷத்துக்கு இந்த 4000 ரூபாய் கிடைக்கும்னு சொல்லி இருக்கிறோம். அதுதான் இந்த செகண்ட் டேர்ம். ஸோ 5 years ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் நான் என்ன லாபம் வந்து சம்பாதிக்க முடியும்னு கண்டுபிடிக்கிறது. 3 years பர்ச்சேஸ் அப்படிங்கிறது எத்தனை ஆண்டுகள் இந்த 4000 ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிறது. வருஷத்துக்கு 4000 ரூபாய் அடுத்த வருஷம் கிடைக்குங்க. என்னோட ரெபுடேஷனால எத்தனை வருஷம் கிடைக்கும்? 3 வருஷம் வருங்க. My reputation will fetch you 4,000 rupees every year for another 3 years. அப்போ what is the goodwill? 4 plus 4 plus 4 12, அவ்வளவுதானே. அதுதான் இங்க என்ன பண்றோம் ஃபார்முலாவில், ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்னன்னா எதிர்காலத்தில் எவ்வளவு லாபம் வரும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குழு. ப்ரீவியஸ் இயரோட ஆவரேஜ் நாளைக்கு வரும்னு கண்டுபிடிக்கிறோம். திஸ் இஸ் கால்ட் ஃபியூச்சர் மெயின்டைனபிள் ப்ராஃபிட். What is the profit this company can maintain because of the rapport built? அந்த ரெபுடேஷன்ல இந்த பிசினஸ் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் எதிர்காலத்தில்
ப்ரீவியஸ் இயரோட எக்ஸ்பீரியன்ஸ். எத்தனை வருஷம் வரும்? நான் இந்த லொகேஷன் அட்வான்டேஜ்னு சொன்னேன், மேனேஜ்மெண்ட்னு சொன்னேன், லொகேஷன் அட்வான்டேஜ்னால வரும்னு சொன்னேன். டிட்டர்மினன்ஸ் ஆஃப் வேல்யூ ஆஃப் குட்வில்னு சொல்லி பார்த்ததில்ல. இந்த லொகேஷன் வந்து லேண்ட்லார்ட் கூட நான் வச்சிருக்கிற அக்ரிமெண்ட் படி 3 வருஷத்துல நான் வெக்கேட் பண்ணி ஆகணும். ஸோ ஐ டோல் த லேண்ட்லார்ட் ஐ வில் வெக்கேட் இன் மேட்டர் ஆஃப் 3 years. 3 yearsல வெக்கேட் பண்ணுறேன்னா எனக்கு அவர்னால வரக்கூடிய லாபம் 3 years வரும்னு சொல்லுவோம். எத்தனை வருஷம் வருமோ அதுதான் செகண்ட் பிளாக். இயர்ஸ் ஆஃப் மெயின்டைனபிலிட்டி ஆஃப் த ஃபியூச்சர் ப்ராஃபிட். நாளைக்கு என்ன லாபம் வரும், எத்தனை ஆண்டுகள் மெயின்டைன் ஆகும். நாளைக்கு 4000 ரூபாய் வரும், இது மாதிரி எத்தனை வருஷம் வரும், 3 ஆண்டுகள் வரும். அப்போ 4 × 3 12,000 ரூபாய் வில் பி தி குட் வில். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஆவரேஜ் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் நத்திங் பட் total profit divided by number of years. Number of years 4,000. Second part, goodwill எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? Goodwill is nothing but average profit into number of years of maintainability, number of years of purchase ன்னு சொல்லலாம். அப்படின்னா 4,000 into எத்தனை வருஷம் பர்ச்சேஸ் பண்ண முடியும்? 3 years சொல்லி இருக்கிறாங்க into 3. So the goodwill will be 12,000 is the answer. Illustration 1 over. Now you are going to repeat the same for the illustration number 2 also. ரொம்ப easy. So illustration 2. This is illustration 1. So illustration 2 la varumbodhu 2015, 2016, 2017, 2018. So we have been given only 3 years profit or loss. Modha varsham profit 15,000, second year profit 17,000, third year we don't have the profit but loss. So loss and a bracket la potukran, it represents loss or minus symbol kuda potukalam. And for 2018 la 14,000 is the profit. So goodwill, value goodwill at 5 years purchase, 5 years maintain ஆகும்னு சொல்லியிருக்கிறான். அப்போ எது நாளைக்கு எந்த எவ்வளோ வரும்னு சொன்னால் 4 years ஆவரேஜ் ப்ராஃபிட் எடுங்க. இதுதான் நாளைக்கு வர அமௌண்ட்டு. எத்தனை ஆண்டுகள் வரும்னா இது. ஸோ மொதல் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறேன். ஸோ குட்வில் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ், நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். These are the two formulas. This is the one formula. Average profit வரும்போது sum of the profits total போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 40,000 வருது. As here is a minus value, deduct பண்ணிடுங்க for 4 years. அப்போ 40 divided by 4 வந்து 10,000 is the average profit. So average profit being 10,000. எத்தனை வருஷம் இந்த profit maintain ஆகும்னு சொன்னால் 5 years சொல்லியிருக்கிறோம். So I am going to multiply with 5. So the final value is 50,000 is the goodwill. I hope you could understand the goodwill calculation. Is it clear? So that's how we can calculate the profit what we have here, average profit. கடந்த ஆண்டுகளில் இருக்கிற லாபம் நாளைக்கு இருக்குங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. அப்போ அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னாக்க the profit what we mean here is going to be adjusted if some factors not exist in the future. அந்த illustration 3 and 4 அதை பார்ப்போம்.